Taste the Daily. சென்னை தேனாம்பேட்டையில் அமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் திருவண்ணாமலை தெற்கு, வடக்கு மற்றும் புதுச்சேரி மாவட்ட திமுக இளைஞரணியின் மாநில, மாவட்ட, மாநகர நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம். திமுக இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் திமுக இளைஞரணி நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்தி வருகிறார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திமுக இளைஞரணி அலுவலகமான அன்பகத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் திருவண்ணாமலை வடக்கு, திருவண்ணாமலை தெற்கு மற்றும் புதுச்சேரி பகுதியை சேர்ந்த இளைஞரணி நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். உதயநிதி ஸ்டாலினை பொறுத்தவரைக்கும் திமுக இளைஞரணி நிர்வாகிகளோடு அவ்வப்போது ஆலோசனை கூட்டத்தை நடத்தி வருவது வழக்கம். அந்த வகையில் தான் இளைஞரணி நிர்வாகிகள் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை மண்டலம் வாரியாக பிரித்து ஒவ்வொரு மண்டல நிர்வாகிகளோடும் மாதந்தோறும் ஆலோசனை கூட்டம் நடத்துவார். ஏற்கனவே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 2 மண்டலங்களை சேர்ந்த நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்தியிருந்தார். அதற்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல் தேதி என்பது அறிவிக்கப்பட்டு விட்டதால் தொடர்ந்து தேர்தல் பணிகளில் கவனம் செலுத்தி வந்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இப்போது மீண்டும் இளைஞரணி நிர்வாகிகளோடு ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி வருகிறார். அந்த வகையில் தான் இன்றைய தினம் திருவண்ணாமலை மற்றும் புதுச்சேரி பகுதியை சேர்ந்த நிர்வாகிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இதே போல நாளைய தினம் திருப்பூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களை சேர்ந்த இளைஞரணி நிர்வாகிகளோடும் ஆலோசனை நடத்த இருக்கிறார். இந்த ஆலோசனை கூட்டத்திற்கான முக்கியமான நோக்கம் என்று பார்க்கும்போது தமிழகம் முழுவதுமே இளைஞரணி நிர்வாகிகள் முன்னெடுக்கக்கூடிய பணிகள் என்னென்ன என்பதை இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் இப்போது ஒரு ஆலோசனை ஒன்றை கேட்டு வருகிறார். அதே போல கட்சி பணிகள், தொடர்ந்து இளைஞரணி நிர்வாகிகள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளை கேட்டறியக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் பல்வேறு அறிவுறுத்தல்களையும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் வழங்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் ஒவ்வொரு இளைஞரணி நிர்வாகிகளுமே தாங்கள் செய்யக்கூடிய பணிகள் என்னென்ன என்பதை ஒரு சிறிய புத்தகம், ஒரு மினிட் புத்தகமாக கையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் சொல்லியிருந்தார். அந்த வகையில் தான் அந்த மினிட் புத்தகத்தையும் இன்றைய தினம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்வார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக இளைஞரணி நிர்வாகிகளோடு இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஆலோசனை ஒன்றை நடத்தி வருகிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். Taste the Daily.